கரூரில் காவல்துறையின் அறிவுறுத்தலையும் மீறி திரைப்பட குழு கேமராவுடன் காத்திருப்பதாக கூறி விஜய் பிரச்சார இடத்திற்கு சென்றதே நெரிசலுக்கு காரணம் என திமுக முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கரூர் சம்பவம் அதிக வலியை கொடுத்தது என சொல்லும் முதல்வர் விஜய், திருமண நிகழ்ச்சிகள், ஜனநாயகன் பட இசை வெளியீட்டு விழாவில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் கலந்து கொண்டதாகவும் சாடினார். 2026 பிப்ரவரி 9 ஒய்.எஸ். சுனில் ரெட்டியோட மகன் சாகில் மற்றும் வேதிகா ஜோடியோட திருமண வரவேற்பில் கலந்துக்கிட்டீங்க. 2026 மார்ச் 5ஆம் தேதி சினிமா தயாரிப்பாளர் கல்பாத்தி சுரேஷோடைய மகன் திருமண வரவேற்பில் கலந்துக்கிட்டீங்க. அப்புறம் டிசம்பர் 27 உங்களுடைய திரைப்படமான ஜனநாயகனுடைய திரைப்பட இசை வெளியீட்டு விழா மலேசியாவில் நடந்த போய் கலந்து கொண்டு மிகுந்த மகிழ்ச்சியோடு நடனமும் ஆடினீர்கள். ஆனால் உங்களுக்கு மனதிலே வலியும் காயமும் கரூர் போகிற வரைக்கும் இருந்ததுன்னு சொல்கிறீங்க. அப்புறம் உங்கள் பிறந்த நாளை மிக சிறப்பாக கொண்டாடினீங்க. இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு எனக்கு மனதில் வலி இருந்தது, காயம் இருந்தது, நான் கரூர் வந்து தான் இதெல்லாம் ஆற்றிக்கிறேன்னு சொல்கிறது ரொம்ப டீ ஆத்துறீங்கன்னு மக்களுக்கு தெரியும்.